இன்னைக்கு தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் கூட கஞ்சா புழக்கம் என்பது பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடைக்கிறது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா கஞ்சா இருந்துச்சு இல்லைன்னு சொல்லிங்க, ஆனா இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கு, மாணவர்களுடைய பையை சோதனை போட்டீங்கன்னா பையக்குள்ள இருக்கும் அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு கஞ்சா புழக்கத்தால பெரும் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இங்க சேப்பாக்கு தெருவில் நாம் நடந்து போய் இங்க கஞ்சா புழக்க வழக்கம் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டா கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் சொல்லுவாங்க, நீலாம் பாஷா தர்காபுரத்தில் இருக்கு, லேடிங் வெல்லிங்டன் மகளிர் பள்ளி அருகில் இருக்கு, நடுக்குப்பம் பக்கத்தில் இருக்கு, கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு பக்கத்தில் இருக்கு, சிவராஜபுரத்தில் இருக்கு, மட்டாங்குப்பம் பக்கத்தில் இருக்கு, செல்லம்மா தோட்டத்தில் இருக்கு, மஞ்சக்கோரியில் இருக்கு, பார்டர் தோட்டத்தில் இருக்கு, புதுப்பேட்டையில் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சாவினுடைய தலைநகரமாக ஒரு பகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேப்பாக்கம் பகுதி கஞ்சா புழக்கத்தினுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரு பெண் நடந்து போறாங்கன்னா 5 மீட்டருக்கு ஒருக்கா பின்னாடி திரும்பி திரும்பி நடந்து போறாங்க. ஏன்? திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திரு ரேவதி அவர்கள் நேற்று இங்கே சொல்றாங்க, இன்னைக்கு சென்னை எனக்கு பயமா இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரு சைக்கிள்ல சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்த நான் இன்னைக்கு சென்னையில சில இடத்திற்கு செல்வதற்கே பயமா இருக்குன்னு திரைப்பட நடிகை திரு ரேவதி அவர்கள் சொல்றாங்க. திமுக ஐடிவி என்ன பண்றாங்கன்னா ரேவதி அம்மாவை போய் ஆபாசமாக தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளத்தில். ஒரு பிரச்சனையை பொதுமக்கள் சொல்றாங்களே, அதற்காக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? 2021 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பெருங்குற்றம் என்பது ஒரு ஆண்டும் கூட 8 விழுக்காடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கேட்டா ஒரே கேள்விதான், ஒரே பதில் தான் சொல்லுவார், இல்ல எங்கிட்ட ஆதாரப்பூர்வம் இருக்கு, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைந்திருக்குன்னு ஆதாரத்தை வெளியிடுறேன். ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால நான் சண்டைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு புதன்கிழமை அதனால சண்டைக்கு போக மாட்டேன், சட்டமன்றமே முடிஞ்சு போச்சு, எந்த ஆதாரத்தை எப்ப வெளியிட போறார்? ஆனால் நாம் தொடர்ந்து ஆதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, சராசரியாக 8 விழுக்காடு ஒரு வருடத்துக்குமே உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு அறிவாளிகளா இருக்கிறாங்கன்னா, மத்திய அரசுடைய என்சிஆர்பி என்கின்ற அமைப்புக்கு ஒரு ஆண்டு முடியும் பொழுது இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுக்கணும், அப்பதான் அவங்க தொகுத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை 2023 இருந்து மத்திய அரசுக்கு அந்த டேட்டாவே கொடுக்கல. 2023, 24, 25 3 ஆண்டுகளும் கூட தமிழகத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கையை ஒரு ஆண்டு மத்திய அரசு கொடுக்க வேண்டும். மத்திய அரசு என்சிஆர்பி என்கின்ற புத்தகத்தில் வெளியிடுவார். 2023 இருந்து அதை வெளியிட்டால் மக்கள் எல்லாம் கோவப்படுவாங்க, மக்கள் எல்லாம் காரி துப்பிடுவார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த டேட்டாவையே கொடுக்காம மத்திய அரசை ஏமாற்றுவது மட்டுமல்ல, தமிழக மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு நீங்க எம்எல்ஏவா இருந்து வேலை செய்யலினா உங்களை தோற்கடித்து 5 ஆண்டுகள்ல வீட்டுக்கு அனுப்பிடுவேன் என்று மக்கள் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு விஐபி, நிறைய விஐபியை தோற்கடிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சேப்பாக்கத்துக்கு செஞ்சாருன்னு மட்டும் சொல்லுங்க. இந்திய அளவில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசி பேசி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது மட்டுமே அவருடைய குறிக்கோளா இருக்கு. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், டெங்கு, கொசு, மஸ்கிட்டோ பார், அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகும். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்த பிறகு அமைதியா இருப்பார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இல்ல. இதே பக்கத்து மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடுடைய மகன் ஒருத்தர் இருக்கார், அவரும் குடும்ப அரசியல் தான், அவரும் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், அவரும் அமைச்சரா இருக்கிறார். அவர் வாயை திறந்து பேசுவதெல்லாம் இன்னைக்கு விசாகப்பட்டினத்திற்கு கூகுளை கொண்டு வரணும், டேட்டா சென்டர் கொண்டு வரணும், 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்கணும், இளைஞர்களை தயார்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுடைய மகன் அங்க பேசுறார். ஆனா இங்க மு.க. ஸ்டாலினுடைய மகன் பேசுவதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்தை மட்டும்தான். இந்தியாவில் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ லைக் போட்டு காலையில திரு முழிக்கிற ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். ஆனால் உண்மையாலுமே இந்த தொகுதிக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார்களா? இந்த மக்கள் வளர்ச்சியை கண்கூடாக இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு விவிஐபியை கொண்டு வந்ததன் விளைவாக, ஒரு துணை முதலமைச்சர் இருப்பதன் விளைவாக அரசியல் இயந்திரம் முழுவதும் ஒரு துணை முதலமைச்சருக்கு கீழே இருக்குது. அப்படி இருந்தும் கூட என்ன சாதித்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி நம்ம வைக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது. அன்பு சொந்தங்கள், இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாங்க, ஒரு தலைநகரமும், அது பெங்களூராக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு தலைநகரமும் முன்னேற்ற பாதையில் இருக்கு. பாம்பேவை பாருங்க, முன்னேற்ற பாதைகள் 1000 கணக்கான கோடி ரூபாய் உள்ள வருது.
தலைநகரம் அடுத்தடுத்து பக்கம் போகுது. இங்க மட்டும்தான் எதுவும் வேண்டாம். மத்திய அரசு வம்புக்கு இழுத்து வெறும் சண்டை மட்டும் போட்டுக்கொண்டு, இந்த சண்டையில தமிழகத்தில் ஒரு நகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா அது சென்னை மாநகரம் மட்டும்தான். ஏன் மெட்ரோ ப்ராஜெக்ட் கூட இரண்டாவது பேஸுக்கு மத்திய அரசு தன்னுடைய முழுமையான 42,000 கோடியை மத்திய அரசு கொடுத்தாங்க. எதற்காக தாமதமானதற்கு காரணம், இவர்கள் சொன்னார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரை அது மாநில ப்ராஜெக்டா நாம கொடுக்கிறோம். இந்தியா முழுவதுமே மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது சென்ட்ரல் ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் நாங்க மாநில ப்ராஜெக்டாக எங்களுடைய மாநில நிதியில நாங்க நடத்திக்கிறோம். அவர்களால் ஒரு ஆண்டல்ல, 2 ஆண்டல்ல, 3 ஆண்டு நடத்த முடியாத காரணத்துல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாம் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தோம். ஐயா இது ஸ்டேட் ப்ராஜெக்ட் என்று சொல்லி சென்னை மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடிதத்தினுடைய காப்பியை கூட பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கிறோம். அதன் பிறகு கேபினெட்ல மத்திய அரசு இந்த ப்ராஜெக்டை எடுத்து 42,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார். அது அப்படியே நம்ம கிட்ட மாத்தி சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட், பெங்களூர்ல மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். ஏன் இவ்வளவு சண்டை போடக்கூடிய மம்தா பானர்ஜி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல கூட அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் அதை மாநில அரசுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லி நிதி வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நாங்களே நிதியை போட்டுக்கிறோம். 3 ஆண்டுகள் நிதி போட முடியாத பேர்ந்து விழிப்பாங்க. அதன் பிறகு பொய்யை நம் மீது பரப்புவார்கள். அதன் பிறகு பிரதமர் அவர்கள் 40,000 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை கொடுக்கும். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த முறை நீங்கள் யோசிக்கணும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யார் நின்றாலும் கூட, ஏன் இதற்கு முன்பு நாம பார்த்தோம் மழை வெள்ளத்தில் யாருங்க வெளியே வர்றாங்க, போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் நாகி ராஜாராம் அவங்க வீதியில் இருப்பாங்க. பொட்டமாக அரிசியை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுப்பாங்க, பாலை கொண்டு போய் கொடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வீதி வீதியா போவாங்க. ஆனா இவங்க எப்படி வருவாங்க, முதலமைச்சர் ஒரு கருப்பு கலர் ஜீப்ல வருவாரு. அல்ல பள்ளியை போல அண்ணன் சேகர் பாபு ஒரு பக்கம் ஒட்டி இருப்பாரு, மற்ற பள்ளிகளை போல 4 பேர் ஒட்டி இருப்பாங்க. அவங்க ஜீப்ல வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது, தண்ணி நம்ம மேலதான் அடிக்கும். எப்பவாவது தெருவுக்கு வந்து ஒரு அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்காக பாடுபட்டு இருக்காங்களான்னு யோசிங்க. வெறும் விஐபி தொகுதியில் விஐபியாக மட்டும்தான் வருவார்களோ தவிர பிரச்சனையை முடிக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதியாக யாரும் இங்கே வந்தது கிடையாது. ஆனால் சென்னையினுடைய மக்கள் நீங்க யோசிக்கணும். இந்த முறை ஒரு அரசியல் மாற்றம் சென்னையினுடைய வளர்ச்சிக்காக. சென்னை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பெருநகரத்தை போல இன்னைக்கு பெங்களூர் நம்மை தாண்டி எங்கேயோ வளர்ந்து விட்டார். மும்பை நம்மை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஹைதராபாத் அவங்களும் நம்மளை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டாங்க. ஐயா இன்னும் 5 ஆண்டுகள்ல குர்கான் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடும். ஆனா இவங்க வெறும் வடக்கு தெற்கு அரசியல, ஹிந்தி தமிழ் அரசியல பேசி யாருக்கும் உதவாத சினிமா வசனங்களை பேசி மக்கள் ஒரு நாளும் கீழே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சென்னை மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த முறை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன்.